Try to spot the error in these sentences. இது வரைக்கும் நம்மளோட ப்ரீவியஸ் லெசன் கிராமர் லெசன்ஸ் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா இதை ஸ்பாட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். I'll give you 10 seconds of time. Within that, try to spot the errors. Okay, let's begin. I has to complete the task அப்படின்னு இருக்குது. அப்போது ஹேஸ் வராது. ஹேஸ் நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம்? மோஸ்ட்லி தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்பொழுது மட்டும்தான் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். வேறு பர்சன்ஸ் வரும்போது ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் இல்லை தேர்ட் பர்சன் ப்ளூரல் வரும்பொழுது ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். அருண் இஸ் கோயிங் at the மார்க்கெட். மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு டெஸ்டினேஷன். அப்போ டெஸ்டினேஷன் வரும்பொழுது என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம்? டு. அருண் இஸ் கோயிங் டு த மார்க்கெட். ஷீ கம் ஃப்ரம் சென்னை. ஸோ கம் அப்படின்னு இருக்குது. தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது வேர்ப் கூட எஸ் சேர்க்கணும். ஸோ கம்ஸ் ஃப்ரம் சென்னைன்னு சொல்லலாம், இல்லை ஷீ இஸ் கம்மிங் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லும் போது ரைட். இல்லை ஷீ கேம் ஃப்ரம் சென்னை அப்படின்னு சொல்லணும் பாஸ்ட் டென்ஸில். நெக்ஸ்ட் we jumped in the river. ஸோ jumped அப்படிங்கிற ஆக்ஷன் வரும்போது we jumped into the river. இதே we swim in the river, இங்கே swim அப்படின்னு வந்திருந்ததுன்னா in the river கரெக்ட். இல்லை jumped அப்படின்னா into the river தான் நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்கள், பிரியா saw the movie on December. ஸோ ஆன் எங்கே யூஸ் பண்ணுவோம்? ஒரு ஸ்பெசிஃபிக்கான டேவோ சொல்லும் பொழுது தான் நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே டிசம்பர் மந்த் இயர் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது இன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன் டிசம்பர், இன் 1992, இன் 1996 இந்த மாதிரி. ஆன் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஆன் சாட்டர்டே, ஆன் 26 நவம்பர் 1996 அந்த மாதிரி சொல்லும்பொழுது ஆன் யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே ஆன் வரக்கூடாது, இன் தான் வரணும். இதே அட் சொல்லும்பொழுது இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ப்ரிசைஸாக ஒரு டைம் சொல்லும்பொழுது அட் 3:30, the school opens at 9 o'clock இந்த மாதிரி அட் சொல்லும்பொழுது டைமுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ்.